ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹசி ஃபேஷன். இன்றைக்கி வீடியோவில் 34 இன்ச் சைஸில் அம்பர்லா கட் டாப் நம்ம எப்படி கட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா 3 மீட்டர் காட்டன் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஸோ இந்த காட்டன் ஃபேப்ரிக்கை வச்சு தான் நம்ம அம்பர்லா கட் சுடிதார் கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலான்னா, இந்த கிளாத் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டாகி இருக்கும். ஸோ அதை நான் 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். நம்ம கடையிலேருந்து வாங்கும்போதே நம்ம இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை 4ஆக ஃபோல்ட் பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன். இது 16.5 இன்ச் விட்த்தில் இருக்கிற மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணி இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது சுடிதாரோட டாப் போர்ஷனுக்கு. அடுத்தது நம்ம ஸ்லீவ் பார்ட். இது 3/4 ஸ்லீவ். ஸோ அதுக்கு டபுளாக தான் ஃபோல்ட் ஆகி இருக்குது. ஸோ இதுலேயே நம்ம விட்த் எவ்வளோ எடுத்துருக்கோன்னா ஒரு 16 இன்ச் விட்த் எடுத்து மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஸ்லீவ் பார்ட்டுக்கு. ரிமைனிங் உள்ளதை நம்ம பாட்டம் போர்ஷனுக்கு எடுத்துக்கலாம். அடுத்தது கிளாத்தை இந்த மாதிரி 4ஆக ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு மொத்த உயரம் நமக்கு 16.5 இன்ச், அதாவது 15.5 + 1, விட்த் 10 + 1 11 நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம நெக் மார்க் பண்ணிக்கலாம். நெக் விட்த் 2.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட் 5.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம பாக்ஸாக போட்டுக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஷோல்டருக்கு. ஷோல்டர் ஒரு 3.25 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். 34 இன்ச் சைஸுக்கு இது கரெக்டாக இருக்கும். தென் ஹார்ம் ஹோல் ஹைட் நம்ம 6 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி இதையும் நம்ம பாக்ஸாக போட்டுக்கலாம். தென் நெக்ஸ்ட் என்னென்னா, அந்த ஆம்கோல் குழி வளைவுக்கு என்ன பண்ணால் 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். அப்புறம் சைடு 6ல் பாதி 3 எடுத்து அதை நம்ம ஆம்கோல் வளைவை ட்ரா பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் இந்த ஃப்ரண்ட் நெக்லேயும் நம்ம கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பண்ணுறோன்னா, மொத்தம் 10 + 1, அந்த 10 மார்க் பண்ணியிருக்கோம். தென் மொத்த உயரத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு 1 இன்ச் கம்மி பண்ணி பாட்டத்துலேருந்து இந்த மாதிரி ஸ்லோப்பாக லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைட்லேயும் ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணி ஸ்லோப்பாக நம்ம ட்ரா பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அம்பர்லா கட் சுடிதார்னால் நமக்கு அந்த ஹிப் போர்ஷன் கொஞ்சம் பெண்டாக இருந்தால் தான் கீழே நமக்கு இழுந்துட்டு வராது. ஸோ அதனால இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த ஷோல்டர் போர்ஷன்லேயும் ஒரு 1/2 இன்ச் நம்ம ஸ்லோப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம பேக் நெக்கு ஒரு 5 இன்ச் இறக்கம் எடுத்திருக்கோம். அந்த ஃப்ரண்ட் நெக்கோட கொஞ்சம் ஹைட் கம்மியாக எடுத்து ஃபஸ்ட்டு எப்போவுமே பேக் பார்ட் தான் கட் பண்ணணும். ஸோ அதில் ஒரு பார்ட்டை எடுத்துக்கலாம். இனி அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம், அதையும் கட் பண்ணிவிட்டு தென் ஆர்ம் ஹோல்லே ஒரு 1/2 இன்ச் கொஞ்சம் தாத்து நம்ம ட்ரா பண்ணி அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு கையில் சுருக்கம் எதுவுமே இல்லாமல் இருக்கும். பாருங்கள், இது ஃப்ரண்ட் போர்ஷன். அடுத்தது இன்னொரு பீஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோம்ல, அது பேக் போர்ஷன் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்லீவ். ஸ்லீவுக்கு நம்ம இந்த மாதிரி 4ஆக ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்லீவோட ஹைட் 16.5 இன்ச், 3/4 ஸ்லீவுங்கிறதுனால. தென் விட்த் 10 இன்ச் இருக்க மாதிரி 4ஆக ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். தென் டாப்லேருந்து ஒரு 3.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி இதை மாதிரி லைன் ஜாயின் பண்ணிக்கலாம். லைன் ஜாயின் பண்ணிவிட்டு இதோட மொத்த நீளம் எவ்வளோன்னு மார்க் பண்ணி அதோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம கர்வாக ட்ரா பண்ணிக்கணும். தென் பாட்டத்தில் நமக்கு இவ்வளோ தேவைப்படாது. ஸோ 1.5 இன்ச் மார்க் பண்ணி அதையும் ஸ்லாண்டிங்காக நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த கர்வையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் மேலே உள்ள 2 ஸ்லீவ் போர்ஷனுக்கு நம்ம ஃப்ரண்ட் நெக்கில் குழிவு வர்றதுக்காண்டி மேலே உள்ள 2 கிளாத்தையும் மட்டும் நம்ம கொஞ்சம் கர்வாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி பாடி போர்ஷனில் கட் பண்ண மாதிரி இதுலேயும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு சுருக்கம் இருக்காது. அடுத்தது பாருங்கள், ரிமைனிங் போர்ஷனை நம்ம இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இது வெட்டு பகுதி ஒன்று சேர்ந்து இருக்க மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இனி இதை நம்ம ட்ரையாங்குலராக நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ட்ரையாங்குலராக நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும். கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு போட்லாம் நம்ம செய்வோம்ல, அதை மாதிரி ட்ரையாங்குலராக ஹோல்ட் பண்ணிவிட்டு இதில் நம்ம டாப் போர்ஷனுக்கு எவ்வளோ விட்த் எடுத்திருந்தோமோ அந்த விட்த்தை இதில் மார்க் பண்ணிக்கலாம். 10 இன்ச். ஸோ அந்த 10 இன்ச்சை இதில் மார்க் பண்ணிவிட்டு லைன் ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஜாயின் பண்ணிவிட்டு அதோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் நாம் கீழே பார்த்து கர்வாக வரதுக்காண்டி மார்க் பண்ணிக்கலாம். இனி இந்த கர்வ்லேருந்து இறக்கம் வந்து 27 இன்ச் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கூட வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். நான் வந்து 27 இன்ச் எடுத்திருக்கேன். அப் டு 30 இன்ச் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப லென்த்தியாக வேணும்னா அப்படி எடுத்துக்கலாம். ஸோ அந்த கர்வ் நம்ம டாப்பில் ஒரு கர்வ் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அதுலேருந்து 27 இன்ச் எடுத்து கீழே நமக்கு வந்து ஒரு கர்வ் வரும். ஸோ அதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் இந்த நம்ம வந்து கட் பண்ணதில் நமக்கு ஃபுல் லென்த்துக்கும் இந்த கர்வ் போர்ஷன் கிடச்சிருக்காது. ஸோ நம்ம கட் பண்ண போர்ஷனில் இருக்கக்கூடியதை வச்சு நம்ம வந்து அந்த ரிமைனிங் போர்ஷனை நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. நம்ம ஆல்ரெடி கட் பண்ண போர்ஷன்லேருந்து இந்த மாதிரி எடுத்து அதுலேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம எடுத்துக்கூடிய 27 இன்ச்சை கரெக்டாக மார்க் பண்ணி இந்த மாதிரி கர்வாக ட்ரா பண்ணிவிட்டு இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஆல்ரெடி இருந்த போர்ஷனுக்கு மேலே ஓவர்லேப் ஆகுறது மாதிரி வச்சு எடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஜாயின் பண்ண வேண்டியிருக்கும். பாருங்கள், நம்மளோட அம்பர்லா கட் சுடிதார் டாப் நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. இனி இதை ஸ்டிச் பண்ணணும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட நெக்ஸ்ட் பார்ட் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஹசி ஃபேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.